எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸில் எபிசோட் 15 வந்து பார்க்க போகிறோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, இதை பற்றி பேசுங்க, வீடியோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஆக்சுவலி நிறைய லிஸ்ட் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 24 வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பிகினர் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு நம்ம மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸான சில வெப்சைட்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆர்டர்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக டெப்த் அனலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ஒரு இது போகிறதுக்கு முன்னாடி பிகினர்ஸாக நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் முதல்ல பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் முதல்ல நம்ம கவர் பண்ணணும்னு நினச்சோம். அந்த வகையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14 வீடியோ இதுக்கு முன்னாடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எபிசோட் 1லேருந்து பாருங்கள். அப்போ தான் நீங்கள் நியூ லேர்னராக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேசிக்ஸ் தெரியலனா எதுவும் பண்ண முடியாது நடுவில் வந்து. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பேசிக்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு வாங்க. இது எல்லாமே இது இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இதில் இருக்க இந்த 14-15 வீடியோ நீங்கள் பார்த்தாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் ரெடி தான். சரிங்களா, எல்லாத்துக்குமே ரெடி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில பிளான் பண்ணி அதுக்கான வேலை நீங்கள் போகிறதுல தான் வந்து மேட்ரே இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா, ஏன்னா அது நம்மளால் பண்ண முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒர்க் ஆகும், ஒரு சில விஷயங்கள் ஒர்க் ஆகாது. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் வந்துட்டு லாஸ் ஆகுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் நினைக்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களோட ட்ரேடோட அனலைஸ் வந்துட்டு சரியில்லை, அது பேடாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. உங்களோட போரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் இங்கே வந்து பிரச்சனையே. ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா எந்த ஒரு நீங்கள் எவ்வளோ பெரிய புள்ளியாக இருந்தாலும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இல்லை அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் விஷயம். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய எஜுகேஷனல் வீடியோஸில் நிறைய இடத்துல வந்து நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் பற்றிலாம் வந்து பேசியிருப்போம் அண்ட் நிறைய சொல்லியிருப்பேன். இந்த பேட்டர்ன்ஸ் அண்ட் கேண்டில்ஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் இன்னும் டீட்டெயிலாக அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிசிக்கல் கார்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட அடுத்த ஸ்ட்ரக்சர் இப்படி ஒரு ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா ஓகே இது அடுத்து இது தான் நடக்க போகுது அப்படின்றத உங்களால் ஈஸியாக விஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது உங்களோட கையில் ஒரு பாக்ஸாகவே வந்து இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காக இருக்கலாம், எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு எஜுகேஷன் மெத்தடில். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இது ரெண்டுமே அவைலபிள் இல்லை. மேட் ஃபினிஷிங் கிடையாது, கிளாஸியும் நம்ம இப்போ அவைலபிள் கிடையாது. மேபி 2 to 3 days ஆகலாம் நான் ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் வந்து பண்ணிடுவோம். அப்போது வந்து நான் நம்மளோட டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். வேணுறவங்க வாங்கிக்கோங்க. இருந்தால் லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். லேட்டராக பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேபி ரீஸ்டாக் வந்து இருக்கலாம். ஸோ மெயினாக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, வாட் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றதும் உங்களுக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சிருந்தாலும் சரி, அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அது ஏன் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். ஹவு மச் ரிஸ்க் பர் ட்ரேட், நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா எவ்வளோ வந்துட்டு ரிஸ்க் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றியும் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பொசிஷன் சைஸை பற்றின விஷயங்களும் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எஸ்எல்ஓட டிபியோட ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ரூல்ஸை பற்றின விஷயங்களும், அப்புறம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றி விஷயங்களும் சொல்லியிருப்பேன். காமனாக பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை வந்து நான் உங்களுக்கு அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது போக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒர்த்து அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்து வரீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிகினர் மட்டும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ பேர் நல்லா ஆளாக இருந்தாலும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது கண்டிப்பாக வேணும். இல்லைனா உங்களால் சர்வே பண்ண முடியாது. அது தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப புரிகிற அளவுக்கு ஆன்லைனில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு ட்ரேடை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இன்றைக்கி நான் எவ்வளோ லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத முதலே நீங்கள் பிளான் பண்ணணும். எடுத்த உடனே இப்படி ஏன் பிளான் பண்ணணும், அதை ஏன் வேறு மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி என்னோடய ட்ரேடில் நான் இவ்வளோ தான் லாஸ் பண்ணுவேன், என்னுடைய ரேஷியோ இவ்வளோ வைக்க போகிறேன், அதாவது 1:2 ரேஷியோ 1:3 ரேஷியோன்ற மாதிரி நான் வைக்க போகிறேன் அப்படின்றத இதை முதல்ல நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். சரிங்களா, எப்பவுமே ஒரு குட் ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அந்த கேபிட்டலை எப்படி ப்ரொடக்டிங் பண்ணுறது அப்படின்னு தான் அவங்க வந்து யோசிப்பாங்க தாண்டி அந்த ப்ராஃபிட்டை சேஸ் பண்ணுறதை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இதுதான் ஆக்சுவலி உண்மையான விஷயமே. ஸோ இதில் ரெண்டாவது வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் தான், வை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணுறதே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இருக்காது, ஓவர் லெவரேஜ் வந்து வச்சுருப்பாங்க, எமோஷனல் ட்ரேடிங் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே மொத்தமாக தூக்கி மொத்தமாக ட்ரேட்ஸில் போட்டுருவாங்க. இல்லைனா ஏதாவது என்ட்ரியில் எடுப்பாங்க, எங்கேயாவது போய்ட்டு இறங்க போதும் அப்படின்னோடனே உடனே எங்கேயா போய் இறங்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அமௌண்ட்டை வந்துட்டு லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் எவ்வளோ தான் ஒரு நல்ல டெக்னிக் வச்சுருந்து இந்த ப்ராப்பராக பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் வித்தவுட் ப்ராப்பர் ரிஸ்க் கண்ட்ரோலில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபெயில் தான் ஆகும். அதனால தான் நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது.
சரி, அப்போ ஹவு மச் ரிஸ்க் பேர் ட்ரேட், நம்ம வந்துட்டு எவ்வளோ ரிஸ்க் வந்து எடுக்க முடியும் ஒரு ட்ரேடுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கோல்டன் ரூலாக வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1:2 அப்படின்னு சொல்லுவாங்க பேர் ட்ரேடுக்கு. ஓகேங்களா? பட் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. ஒருத்தங்க ஒரு விதமான அமௌண்ட் வச்சுருப்போம். கரெக்டாக? இப்போ நீங்கள் $1000 வச்சுருந்துருப்பீங்க, நான் ஒரு $100 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஆளாளுக்கு ஒன்று வந்து வச்சுருப்போம். அப்போது ஒரு சில இப்போ உதாரணத்துக்கு இப்போ 1,00,000 அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் காசுக்கு சொல்கிறேன், ₹1,00,000 இருக்குது அப்படின்னும் போது அதில் 1% எப்படின்னா $1000. நீங்கள் $1000 இன்றைக்கி இலக்க ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்மளால் பண்ண முடியும். ஹவு மச் ரிஸ்க் பேர் ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான். இதுதான் வந்து ஒரு கோல்டன் ரூல் அப்படின்வாங்க. 1:2 பேர் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1:2 ரேஷியோவில் வந்து இருக்கும். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% இருக்கும். உங்களுடைய டிபி வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து இருக்கும். சரிங்களா? அதை தான் வந்துட்டு 1:2 அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன். கேபிட்டல் நீங்கள் வந்து இப்போ ₹1,00,000 வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட பேர் ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1% வந்து எஸ்எல்ல வந்து வைக்கிறீங்க அப்படின்னும் போது $1000 நீங்கள் வந்துட்டு ரெடியாக இருக்கீங்க, இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அதை பிளான் பண்ணி அந்த எஸ்எல்லை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களோட எஸ்எல்லை வந்து தொட்டுச்சு அப்படின்னா இந்த $1000 முடிஞ்சிடும். புரியுதுங்களா? இதுக்கு தான் வந்து எஸ்எல் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த $1000 வந்து முடிஞ்சிடும். நீங்கள் அதை போட மாட்டிங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பெருசாக வந்து விழுது அப்படின்னும் போது இங்கே 1000ன்றது 20,000 30,000 50,000 கூட ஆகலாம், மொத்தமாக கூட போகலாம். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு எஸ்எல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் 1:2 அப்படின்ற ரேஷியோ ஒரு கோல்டன் ரேஷியோ வந்து இருக்குது. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் வந்து எப்படின்றத உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். அதுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் டீட்டெயிலாக போகலாம், அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறீங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்டப் வந்து கிடச்சிருக்கு. இதை வெயிட் பண்ணுங்கள், நான் ரிவர்ஸ் போடுறேன். உங்களோட என்ட்ரி பிளேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுடைய என்ட்ரி, இது உங்களோட எஸ்எல், இது உங்களோட டிபி. ஸோ இது என்னடாமோ ஆமாது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்களோட இது வந்து என்ட்ரியில் வந்து தொட்டதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களோட எஸ்எல் இருக்குது தெரியுமா, இதை நான் ஆக்சுவலி நிறைய டைம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். என்னோடய பழைய சேனலில் இதான் சொல்லிக் கொடுத்தேன். இந்த எஸ்எல் இங்கே இருக்குதா, ஒரு டைமுக்கு அப்புறம் கீழே போக ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிடணும்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜ் வந்துடும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணத்துக்கு 1:1 ரேஷியோவில் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுடைய எஸ்எல் வந்துட்டு 1% வச்சுருக்கீங்க, அதை அப்படியே அந்த ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, பிரேக் ஈவன் சொல்லுவாங்க, பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் என்ட்ரிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எல் வந்து இருக்கும். இப்போது இவ்வளோ நேரம் உங்களுடைய எஸ்எல் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, ஒரு வேலை மேலே போச்சுன்னா இவ்வளோ தூரம் கட்டாயி வெளில வர மாதிரி. ஆனால் இப்போ நல்லா கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய எஸ்எல், இது வந்து என்னுடைய ஒரு ஓன் ரூல் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இதுதான் ஆக்சுவலி பயன்படுத்துகிறேன், எப்போவுமே நான் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்துட்டு லாஸும் பண்ணலை, ப்ராஃபிட்டும் பண்ணலை. ஸோ என்னுடைய என்ட்ரிலே நான் வந்து வெளில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஓகேங்களா? இது வந்து என்னுடைய ஒரு விஷயம். என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க, ஒரு வேளை நீங்கள் தூங்கிடுவீங்க இல்லை எதாவது வெளில போயிடுவீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை வந்து அடிச்சுட்டு மறுபடியும் கீழே வரலாம். அப்படி வரக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட எஸ்எல் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் நல்லா கீழே போகும்போது உங்கள் எஸ்எல் தூக்கி உங்களோட என்ட்ரியிலே வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. இதுதான் வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் நல்லா கொஞ்சம் கீழே இறங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய இப்போ எஸ்எல் வந்து இந்த இடத்துல இருக்குல்ல, உங்களோட டிபியை தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது உங்களுடைய என்ட்ரி. சரிங்களா? இப்போ எஸ்எல் வந்து இருக்குது. இப்போ இந்த எஸ்எல் என்ன பண்ணுறேன் அப்படியே நான் கீழே குறைக்கிறேன். இப்படியே நான் கீழே குறைச்சிட்டே வருவேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் குறைச்சிருப்பேன். எப்படின்னா, எனக்கு கட் ஆச்சுனாலே $5 $10 வந்து கிடைக்கிற மாதிரி வச்சுருவேன். சம் அமௌண்ட் நான் சொல்கிறேன். இப்போ $100 நான் போட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்து வரும்போது எனக்கு வந்து இங்கே தான் எஸ்எல் இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் எஸ்எல் வந்து மேலே தானே இருக்குது. இப்போ என்னோடய ப்ராஃபிட்லேயே நான் வந்து எஸ்எல்லை போட்டு வச்சுருப்பேன். புரியுதுங்களா? அப்போ வரும்போது என்ன ஆகும்னா, இங்கே கட் ஆகும், எனக்கு லாஸ் இருக்காது. கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட்ன்றது வந்து இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா நான் வந்துட்டு என்னோடய என்ட்ரி இது, அதுக்கு கீழே தான் என்னோடய எஸ்எல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இதுலேயும் நம்ம வந்து வெளில வர முடியும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு வந்து இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது புதுசாக வரவங்களுக்கு. ஆனால் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கரெக்டாக அந்த வேல்யூ எடுத்து போடணும். இப்போது நீங்கள் அது க்ரோசர் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா வராது, அது வரவே வராது. இந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி போடணும். இப்போ நான் வந்து என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா 1,02,990 இருக்குது அப்படின்னா, நான் வந்து 1,0766 நான் போட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நின்றோம். அப்போது எப்போ வந்தாலும் இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடுவீங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இப்படியே வந்து ஒரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டமில் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி நல்லா இறங்குதுன்னா நான் அதை வந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருப்பேன். அப்படியே மூவ் பண்ணி என்னுடைய இதுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வருவேன். இதுவுமே வந்துட்டு நான் லைவாக சிஸ்டமில் உட்காந்து பண்ணும்போது நான் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்துட்டு இன்னும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணோம். அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு லாஸும் இல்லாமல் நல்ல ஒரு இதில் வந்து வெளியே வர முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து பயங்கரமாக வந்து கீழே விழுந்திருக்கும்.
அப்போது உங்களுடைய அதே நேரத்தில் உங்களோட டிபியும் அடிச்சிருக்கும். ஸோ ஒரு வேளை மேலே போச்சு ஸ்டாப் லாஸ் அடிக்கிற மாதிரி போனாலும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் வெளில வந்திருப்பீங்க. இந்த இடத்துல எஸ்எல் அப்படின்றது உங்களுக்கு இருந்திருக்காது. அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிபி வந்து கிடச்சிருச்சு. ஸோ எஸ்எல் நமக்கு இந்த இடத்துல டிபியாக வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்ததாக வந்துட்டு இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 1:1 அப்படின்ற ரேஷியோலாம் பண்ணுவாங்க. பட் அது வந்துட்டு என்ன கேட்டால் கரெக்டாக இருக்காது. எல்லா டைம்லையுமே எப்போவுமே வந்து நல்லாவும் இருக்காது. அதிகமாக நீங்கள் வந்து லூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பெஸ்ட்டாக வந்து ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ரூலில் சொல்கிறதும் ஒன்று தான். மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா 1:2 அப்படின்றது நம்ம வந்து பிளான் பண்ணணும். இல்லையா பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா 1:3 அப்படின்றது வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் ரிஸ்க்கை வந்து 1 அப்படின்னு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரிவார்டு அப்படின்றது 2 வந்து இருக்கணும். இல்லை 2க்கு மேலே இருக்கணும். இதை தான் நீங்கள் பிளான் பண்ணணும். 1:1 அப்படின்னு வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. உங்களுக்கு கரெக்டாக பண்ணவும் முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு 1000 ரூபாய் ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா அங்கே 2000 இன்றைக்கி நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதையும் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட்ஸ் வந்து மூவ் பண்ணணும். ஸ்டாப் லாஸோட ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நெகோஷியபிள் கிடையாது. ஸோ நான் நெகோஷியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்எல் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஒன்று பிலோ சப்போர்ட், அதாவது உங்களோட சப்போர்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும். எதனா நீங்கள் இப்போ லாங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களோட பிலோ சப்போர்ட்டுக்கு கீழே கண்டிப்பாக அது வந்து இருக்கணும். இதே நீங்கள் வந்து ஷார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அபோவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எஸ்எல் வந்து இருக்கணும். இது இல்லாமல் நான் பண்ணுறேன், நான் வந்துட்டு அப்படி இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிடும். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க 1:2 1:3 ரேஷியோவில் பண்ணுங்கள், இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நான் ஸ்டார்டிங்கில் விஷயம் சொன்னேன் தான். ஒருத்தவங்ககிட்ட ஒரு விதமான அமௌண்ட் வந்து இருக்கும். சில பேர் அதிகமாக வச்சுருப்பீங்க. இப்போ லட்சத்தில் வச்சுருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 1% சொன்னோன்னா அவங்களுக்குலாம் எங்கேயோ போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு பெரிய பொசிஷன் அப்படின்னும் போது உங்களோட எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பொசிஷன் கிட்டே வந்து வைக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அந்த க்ளோஸராக வந்து வைக்கலாம். உங்களோட எஸ்எல் வந்துட்டு உங்களோட பொசிஷனுக்கு கிட்ட நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு கிட்டே வந்து வைக்கலாம். அதில் பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள், அதாவது நீங்கள் எந்த பக்கம் டேரக்ஷனில் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். இதே ஒரு ஸ்மாலர் பொசிஷன் தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்துட்டு எஸ்எல் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி ஃபேராக வந்து பார்த்திங்கன்னா போட்டு வைக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது வந்து எல்லா நேரத்துலையும் வந்துட்டு அந்த கோல்டன் ரேஷியோ தான் பண்ணணும். 1:2 1:3 இது வந்து கிடையவே கிடையாது. அது எல்லாராலையும் எப்பவுமே பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் இது வந்து பயன்படுத்திக்கலாம். அதை நான் சொன்னேன் இல்லையா, நான் என்னோடய இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போ வந்து இப்போ கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்னுடைய இப்போ அதாவது 1:2ன்னு சொல்லுங்களேன், அந்த 2லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய எஸ்எல் வந்து வச்சுருப்பேன். இன்னமும் கீழே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு அது வேணும் அப்படின்றத நான் பிளான் பண்ணுவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட எஸ்எல் தூக்கி அந்த 2%லையுமே வச்சுருவேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு எப்படி இருந்தாலும் 1:2 ரேஷியோவில் அந்த 200 கிடச்சிருச்சு. அப்போ இதுக்கப்புறம் கீழே போகிறது எல்லாமே எனக்கு எக்ஸ்ட்ரா. புரியுதா? அப்போ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்களோட இதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ப்ராப்பரான எஸ்எல் வச்சு டிபி வச்சு பண்ணுங்கள். ஒரு டைமுக்கு அப்புறம் ஓவராக ஆசையும் படாதீங்க. ஓரளவுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு வேணுன்றது கிடச்சிருச்சுன்னா வெளில வந்துடுங்க. அண்ட் எப்போ உங்கள் கண்ணுக்கு நிறைய இருக்குதுன்னு தோணுதோ அப்போவே வெளில வந்துடணும். அதை நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது இது இருக்காது. எனக்கு நடந்திருக்கு. 7வது பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங். நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் அதுதான். ஈவன் நானுமே இந்த ஒரு மிஸ்டேக்கை சில நேரத்தில் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இப்போலாம் வந்து நான் எப்படி தான் தப்பு பண்ணுறனோ அது எனக்கு ஒரு லெசனாக தான் வந்து நான் எடுத்துப்பேன். நான் எழுதி வச்சுப்பேன். நான் என்ன தப்பு பண்ணுறத ஜேர்னல் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு எழுதுங்க. நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் எழுதுங்க. அப்போ என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்றதை பார்த்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை சரி பண்ண முடியும். உங்கள் பேச்சு நீங்களே கேட்கலாம். அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் உங்கள் பேச்சு கேட்கணும் முதல்ல. அதை முதல்ல பிளான் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து மோர் ட்ரேட்ஸ் பண்ணுறது, மோர் ப்ராஃபிட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பிளானில் இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கவும் கூடாது. குவாலிட்டியான ஒரு செட்டப் வந்து நீங்கள் பண்ணாலே போதும். அதாவது கிளியரான ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய குட் ஆர்ஆர் ரேஷியோ வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய கன்ஃபர்மேஷன்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் எபிசோட் 1லேருந்து. அதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அடுத்ததாக 8வது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெவர் ஆல் இன். அதாவது எப்போவுமே மொத்தத்தையுமே வந்துட்டு ட்ரேடில் எடுக்கக்கூடாது. மொத்த அமௌண்ட்டையும் சொல்கிறேன். அதே மாதிரி என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் ட்ரேட் அப்படின்றது பண்ணக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி ட்ரேடில் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப போயிட்டு நான் அதை எப்படியாவது நான் எடுக்கணும், ரெக்கவரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சி பண்ணிங்கன்னா திரும்ப வாங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க அடி. ஸோ அதனால் அதை பண்ணாதீங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு அதே மாதிரி எஸ்எல் வந்து பயன்படுத்துங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எப்போவுமே வந்துட்டு ஸ்மால், சர்வே வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கணும். இதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த உங்கள் மைண்ட் செட்டை அப்படி எடுத்துகிட்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பயன்படுத்தி நான் சொன்ன விஷயம் தான் மெயினே. ஸோ இதுதான், இதை தாண்டி பெருசாக எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பிகினர்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
ஸோ இது பிகினர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அதனால் இது போதும், நீங்கள் இதை மட்டும் லேர்ன் பண்ணி இந்தபடி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு நல்லாவே வந்துருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.